கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. இக்கதையில் வரும் கதை கதாபாத்திரங்கள் யாவும் கற்பனையானவை. பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமா. அத்தை, ஒரு முறை கண்மணியை கூப்பிட அத்தை. என்னை பார்க்கவும் மாட்டேன்றா, என்கிட்ட பேசவும் மாட்டேன்றா. ப்ளீஸ் அத்தை. கண்ணே, உன்னுடைய குட்டி வந்திருக்கான் பாருடி. குட்டியை எல்லாம் பார்க்க முடியாதுமா, அவனை கிளம்பி போ சொல்லு. தாங்கல்லியே ஆத்தா உன் சொல்லுதான், தாங்கிக்கிட்டேன் இப்போ நான் கல்லுதான். வீசி புட்டு எம் மேலே அம்புதான், வாங்கிக்கிட்டேன் வேறென்ன அன்புதான். சாமி மேலே ஆணையாக என்னாச்சு என்னாச்சு சொல்லுவேன் நான். சொன்ன போதும் நம்ப மாட்டே, சொல்லாம உள்ளார மெல்லுறேன் நான். தாங்கலியே ஆத்தா உன் சொல்லுதான், தாங்கிக்கிட்டேன் இப்போ நான் கல்லுதான். தாங்கலியே ஆத்தா உன் சொல்லுதான். அண்ணே அண்ணே, சொல்லு தம்பி, எப்போ வந்த? நல்லா இருக்கேண்ணே. ஏதோ இருக்காம்ப்பா. சாப்பிட்டேண்ணே. சாப்பாடெல்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா, எனக்கு பசிக்கலை. ஒரு 5 நிமிஷண்ணே, அண்ணனை பார்த்துட்டு வந்துடுறேன். எதற்குண்ணே அர்ஜென்ட்டாக கால் பண்ணி கூப்பிட்டேன்? இல்லைடா, அப்பா வெளியூர் போயிருக்கா, அதான் கூப்பிட்டேன். அண்ணனா பார்த்தியா? இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். என்ன அண்ணன் டல்லாக இருக்காரு? லாஸ்ட் 6 மாதமா அண்ணன் சரியாக சாப்பிடாம தூங்காமல் இருக்காரு. கண்மணியை நினச்சிக்கிட்டு அதான் இப்படி டல்லாக இருக்காரு. அதனால தான் உன்னை அர்ஜென்ட்டாக கால் பண்ணி கூப்பிட்டேன், அப்பா வர்ற வரைக்கும். அண்ணா சொல்லு தம்பி. அப்பா எங்க தம்பி? 2-3 நாள் ஆளவே காணோம். வெளியூர் வரைக்கும் போயிருக்காருண்ணே. என்னண்ணே கண்மணியை நினச்சிக்கிட்டு வருத்தப்படுறியா? ஆமாம் தம்பி, எல்லாம் என் தலைவிதி. ஆண்டவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான். என்ன பண்ண? அண்ணா எங்கே போகிற? இல்லை தம்பி, கடைசியாக ஒரு முறை கண்மணியை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ இப்படியே தினம் அசிங்கப்பட்டு வா, போ போ. ஒரே முறை தம்பி, கடைசியாக அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். அவள் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, செருப்பால் அடித்தாலும் பரவாயில்ல, அவளை பார்க்காம என்னால் இருக்க முடியல டெய்லியும். கண்ணு, கண்மணி, உன் குட்டி வந்திருக்கேன் பாருமா. கண்ணு, தேடி தேடி வந்து பேசுகிறனால தானே என் அன்பை நீ அலட்சியப்படுத்துகிற. உனக்கு என்ன தான் ப்ராப்ளம் இருக்க சொல்லு. என்கிட்ட பேச பிடிக்கலையா, என்னை பார்க்க பிடிக்கலையா, டைரெக்டாக என்கிட்ட சொல்லிவிடு. நானே விலகி போயிடுறேன். நான் வந்தாலே அலட்சியப்படுத்துகிற, அவாய்ட் பண்ணுற. என் அன்பு குப்பையை விட கேவலமாக இருக்கா உனக்கு? நான் முக்கியமான பர்சன் இல்லை, நான் யாரோ ஒருத்தன் தானே உனக்கு. அதான் என்னை அவாய்ட் பண்ணுற. டெய்லி வரேன், உன்னை பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும் எதிர்பார்த்து ஆசையா. ஆனால் உனக்கு தான் என்னை பார்க்கவோ பேசவோ பிடிக்கவே இல்லை. எனக்கு தான் ஆசைப்படவோ எதிர்பார்க்கவோ பழகவோ தகுதி இல்லாதவன்ட்டு இந்த கொஞ்ச நாளில் அந்த கடவுள் எனக்கு நல்லா தெரிய வச்சிட்டாரு, புரிய வச்சிட்டாரு. ரொம்ப நன்றி. சாரி. லவ் யூ கண்ணு. கடைசியாக ஒரே முறை கேட்குறேன் கண்ணு, உங்ககிட்ட என்னை பாரு, என்கிட்ட பேசு. அத்தை, ஒரு முறை சொல்லு கண்மணிக்கிட்ட என்கிட்ட பேச சொல்லி, என்னை பார்க்க சொல்லி. ப்ளீஸ் அத்தை, ஒரே முறை.
கண்ணை இன்னைக்கு கூட உன்னுடைய குட்டி வந்திருக்கான் பாருடி. ஒரு முறை வந்து பார்த்துட்டு போ. நேற்று தானே சொன்னோம், மறுபடியும் ஏன் வரான் அவன்? முதல்ல கிளம்பி போ சொல்ல அவனை. என்னால் எல்லாம் அவனை பார்க்க முடியாது. ஹேட்டிய குட்டி. இப்படி நீ கதவு மூடி கேவலப்படுத்துறதுக்கு என்ன? 2 அடி செருப்பால் அடிச்சிருந்தாலும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பேன். நீ செருப்பால் அடிக்க வேண்டாம், நானே அடிச்சுக்கிறேன். சாரி உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. ஏமாற்றம் தான் என் வாழ்க்கையில் மாற்றம் இல்லாமல் இருக்குது. நான் ராசி இல்லாதவன்ட்டு எனக்கு புரிய வச்சுட்டில்ல கண்மணி. ஐ எம் அன்லக்கி பர்சன் டு யூ. ஐ ஃபெயில்டு எவ்ரிதிங். ஐ ஹேட் மை லைஃப். இனிமேல் உன் லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உனக்கு தொல்லையாக இருக்க மாட்டேன். தேங்க்யூ, குட் பை. என்னால் உன் மன நிம்மதி சந்தோஷம் கிட வேண்டாம், நானே விலகி போகிறேன். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. பச்சை குழந்தை இன்னும் பாலூத்தி வளர்த்தேன், பாலை குடிச்சு பிட்டு பாம்பாக கொத்துதடி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. கண்மணி வா போலாம். அண்ணா, கண்மணி ஃபேமிலி ஊரை விட்டு போயிட்டாங்க. பெங்களூரில் இருக்காங்கன்னு எனக்கு தகவல் வந்திருக்கு. நான் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வரேண்ணே. அது வரைக்கும் அண்ணனை பத்திரமா பார்த்துக்கோண்ணே. சரி ஜாக், நான் அது வரைக்கும் அண்ணனை பார்த்துட்ருக்கேன். நீ கண்மணியை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வா. இந்த ஃபோட்டோவில் இருக்குங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்கல. இந்த ஃபோட்டோவில் இருக்குங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா? I don't know. I did not see. இந்த ஃபோட்டோவில் இருக்குங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா? नहीं भैया, मैं नहीं देखा. இந்த ஃபோட்டோவில் இருக்குங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா? నేను చూడలేదు, నాకు తెలియదు. இந்த ஃபோட்டோவில் இருக்குங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನಾನು ನೋಡಿಲ್ಲ. இந்த ஃபோட்டோவில் இருக்குங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யான் கண்டில்ல, எனக்கு அறியில்ல. என்னடா இத்தனை நாளாக பெங்களூரில் தேன் இருக்கும், கிடைக்கவே இல்லை. ஏய் அத்தை. சொல்லு ஜாக். வா ஜாக், என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்க? இங்கெல்லாம் தேவைத்த உன்னை 6 மாசமா சொல்லாமல் கொல்லாமல் ஊரை விட்டு வந்துட்டேன். என்ன எல்லாம் நடந்தது தெரியுமாத்தா உங்களுக்கு? கண்மணி எங்கே இருக்கத்த? இதோ 2வது மாடியில் இருக்கா. நீ வீட்டுக்கு போ, கண்மணி இருப்பா பாரு. கண்மணி உன்னை எங்கெல்லாம் தின்னு இருக்கா 6 மாசமா? வா ஜாக், உள்ள வா. கண்மணி உங்ககிட்ட தனியாக பேசணும், வா. சொல்லு, என்ன பேசணும்? சொல்லு ஜாக், எதுக்கு கூப்பிட்ட? எதுக்கு சொல்லாமல் கொல்லாமல் ஊர்லேருந்து வந்த? குட்டி நல்லா இருக்கணும்ன்ட்டு தான் நான் ஊரை விட்டு வந்தேன். நீ குட்டியை ஊர்லேருந்து பார்க்காம வந்துட்ட. 6 மாசம் முன்னால் என்ன நடந்தது உனக்கு தெரியுமா? என்ன ஆச்சு குட்டிக்கு? சொல்லு ஜாக், என்ன ஆச்சு? குட்டிக்கு என்ன ஆச்சு உனக்கு தெரியுமா? எல்லாம் வெளிவேசம். காசு பணம் வந்தா நேசம் சில மாசம். சிந்தினேன் ரத்தம் சிந்தினேன், அது எல்லாம் வீண்டானோ. வேப்பிலை கருவேப்பிலை, அது யாரோ நான் தானோ. என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி, ஏன் கண்மணி.
பட்ட காயத்துல தேள் வந்து கொட்டுதடி கண்மணி கண்மணி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி. டாக்டர் அண்ணனுக்கு எப்படி இருக்கு? வா ஜாக், குட்டிக்கு தலை காலு கையெல்லாம் அடிபட்டு இருக்கு. இப்போ அவர் ஃபிசிக்கலி மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்காரு. அவருக்கு தலையில் ரொம்ப அடிபட்டு இருக்கு, நரம்பு டேமேஜ் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 5-6 மாதம்தான் பிழைப்பார். என்னாச்சு குட்டிக்கு? எங்கள் அத்தை பொண்ணு கண்மணி இருக்குல்ல, எங்கள் அண்ணனும் கண்மணியும் நல்லா தான் இருந்தாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சுட்டாங்க. எங்கள் அண்ணனும் கண்மணியும் பிரிஞ்சதுனால அவர் அதே நினைப்பில் இருக்காரு. சாப்பிடாம தூங்காமல் அப்படியே சுற்றிட்டு இருந்தார். அதனால் மயங்கி கல் மேலே வீழ்ந்துட்டாரு. ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டேன், கண்ணு முடிச்சிட்டாரு. அவர் பழசெல்லாம் மறந்துட்டாரு. கண்மணி என்ற பேர் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஃபிசிக்கலி மென்டலி எஃபெக்ட் ஆகிருக்காரு. உண்மையை சொல்ல போனோன்னா பைத்தியம் ஆகிட்டார் அவர். அந்த கண்மணி என்ற பொண்ணு மட்டும் ஒரு முறை கூப்பிடுவாங்க, காட்டுங்க அவரை. மேபி 1% பிழைக்க வாய்ப்பு இருக்குது. நான் எப்படியாவது கண்மணியை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்து காட்டுறேன் டாக்டர். ஆல் த பெஸ்ட் ஜாக். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் ஜாக், காப்பாற்ற முடியல. ரொம்ப சாரி. ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார். காலம் காலம் சொல்ல வேண்டும், யாரோ உண்மை அறிவார். நேரத்திலே நான் ஊர் செல்ல வேண்டும், வழிபோக துணையாய் அன்பே வாராயோ. எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார். கட்டி போட்டாங்க. ஊரை விட்டு ஓர் குடிசை, அங்கே யார் சென்று போட்டு வைத்தார். காதலிலே ஓர் பைத்தியமே, சொர்க்கம் அதுவென்றே கட்டி வைத்தான். காணும் கனவுகளில் இன்பம் இன்பம், உண்மை அதற்கு வெகு தூரம் தூரம். காதல் என்றால் வேதனையா, எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார். காலம் காலம் சொல்ல வேண்டும், எப்போ என்ன பார்க்க அறிவார். நான் இப்பவே குட்டியை பார்க்கணும். வா, நான் கூப்பிட்டு போகிறேன். தேடி
குட்டியை பாருமா, கடைசி வரையும் அவனை பார்க்காம செத்தே போயிட்டான். குட்டி 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 எழுந்துடுடா, நான் உன்னோட கண்ணு வந்திருக்கேன்டா. கடைசியா என்ன ஒரு முறை பார்க்கணுன்ட்டு சொன்னியேடா, நான் உன்னோட கண்ணு வந்திருக்கேன், எழுந்துடுடா. நீ நல்லா இருக்கணுன்ட்டு தானே நான் ஊரு விட்டு வந்தேன். உனக்கு இப்படி ஆகும்ட்டு நான் எதிர்பார்க்கல குட்டி. என்னை மன்னிச்சிடு குட்டி, எழுந்துடு வா குட்டி. குட்டி உன் கண்மணி வந்திருக்கு பாரு. குட்டி உன் கண்ணு வந்திருக்கு, கண்மணி வந்திருக்கு பாரு. நீ என்னை பார்க்க வரும்போதெல்லாம் நான் உன்னை அவாய்ட் பண்ண குட்டி. நீ என்னோட பேசும்போதெல்லாம் நான் உன்னை அலட்சியப்படுத்தின குட்டி. நீ சரியா வேலைக்கு போகாம என் பின்னாலேயே சுத்திட்டு இருந்த. அதனால தான் நீ நல்லா இருக்கணுன்ட்டு தான் நான் ஊர் விட்டு வந்தேன். உனக்கு இப்படி ஆகும்ட்டு நான் எதிர்பார்க்கல குட்டி. என்னை மன்னிச்சிடு குட்டி, ப்ளீஸ் எழுந்து வா குட்டி. நீ இல்லாமல் நான் ஒரு நாள் கூட வாழ முடியாது குட்டி. நானும் உன் கூடவே வந்துடுறேன் குட்டி. குட்டி குட்டி மண்ணுலகில் சேராத கண்ணுக்குட்டியின் அன்பு விண்ணுலகத்தில் கண்ணுக்குட்டியின் அன்பு அமைதியாக சேர்ந்து விட்டது. யார் மேலேயும் அதிகமாக அன்பு வைக்காதீங்க. அப்புறம் அவங்கள நினச்சிக்கிட்டு சாப்பிடாமல் தூங்காமல் தனிமையில் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. கொஞ்ச நாள் யார்கிட்டையும் பேசாமல் இருந்து பாருங்கள். தொல்லை விட்டுது என்று அவருக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எங்ககிட்ட பேசுங்க, எனக்கு அன்பு கொடுங்க, எங்கிட்ட பழகுங்க அப்படி கேட்டு அவங்கக்கிட்ட போய் ஏங்கி நிற்காதீர்கள். இங்கே யாரும் 24 மணி நேரமும் பிஸியாக கிடையாது. வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். பேசணும்னு நினச்சா பேச போகிறாங்க, பார்க்கணுன்னு நினச்சா பார்க்க போகிறாங்க. பேசவோ பார்க்கவோ பிடிக்காதவர்கள் எப்படி பண்ணுவாங்க? இதெல்லாம் நீங்கள் கேட்டதுக்கப்புறம் தான் ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிப்ளை பண்ணுறாங்கன்னா அது ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப்க்கு அது அழகில்லை. எல்லார்கிட்டேயும் பேச நேரம் இருக்கும், ஆனால் உங்ககிட்ட பேச மட்டும்தான் நேரம் இருக்காது. நீங்கள் கேட்டிங்கன்னா ஒர்க் பிஸி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் நீங்கள் இம்பார்ட்டன்ட் பர்சன் கிடையாது அவங்களுக்கெல்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் தான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் யாரையும் தொல்லை பண்ணாதீங்க. உண்மையான அன்பு இருந்தால் அவங்கள கண்டிப்பாக தேடி வரும் ஒரு நாள். உங்களால் யாருக்கும் எந்த ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது. அவங்க சூழ்நிலை புரிஞ்சு கொண்டு நீங்களே விலகி போகிறது தான் உண்மையான ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் எப்படி பேசிட்டு இருக்கீங்களோ அதே போல் எந்த பிரச்சனை வந்தாலும் கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி பேசுங்க. உங்ககிட்ட சின்ன மாற்றம் அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சும்மா நாங்களும் பேசுகிறோம், இத்தனை நாளாக பேசிகிட்டு இருந்தோம் என்ற கடமைக்கு எல்லாம் யார்கிட்டையும் போய் பேசாதீங்க. அப்புறம் அந்த மனசு அவங்களுக்கு ரொம்ப காயப்படுத்தும். தேடி வந்து பேசுகிறவங்கள அலட்சியப்படுத்தாதீங்க. உங்களுக்கு பேச பிடிக்கலையா டைரெக்டாக சொல்லிடுங்க. பேச பிடிக்கலன்னு அவாய்ட் பண்ணாதீங்க. அதிக உரிமை இருக்குன்னு யார்கிட்டையும் பழகாதீங்க. கடைசியில் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு போல் ட்ரீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ உங்கள் மனசு தான் கடைசியில் கஷ்டப்படும். இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அன்பு, பாசம், நேசம், சண்டை, பிரச்சனைகள் மற்றதெல்லாம். அதனால் வாழ்க்கையை இருக்கும்போதே எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போங்க. எதிர்பார்ப்புகள் கொள்ளும் உங்கள் அழகிய நினைவுகளுடன் கண்ணீருடன் தனிமையில் நான். இந்த அட்வைஸ் பண்ணுற அளவுக்கெல்லாம் நான் யாருக்கும் முக்கியமான பர்சனெல்லாம் கிடையாது. பிடிச்சா யூஸ் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனா அவாய்ட் பண்ணிட்டு போங்க. லவ் யூ, மிஸ் யூ, என் கண்ணுக்குட்டி, என் தங்கமே. சாரி, தேங்க்யூ, குட் பாய். இனிமேல் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய அனைத்து கண்ணுக்குட்டி வீடியோக்களையும் பொறுமையாக பார்த்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இத்துடன் கண்ணுக்குட்டியின் சகாப்தம் முடிவடைகிறது. முருகா, எல்லோருடைய வாழ்க்கையிலும் எந்த நோய் நொடி இல்லாமல், சண்டை சச்சரவை பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் ஆயுள் முழுக்க மனநிம்மதியோடும் சந்தோஷமாக வாழ உன்னிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். சின்ன சின்ன